ஓம் சாந்தி. 23/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 19/3/2000 மதுபன். தாதி உடல்ல பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு தாதி உடல்ல சொன்ன முரளி. சிவபாபா நமக்கு ஆசிரியரா பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைய மாணவர்கள். இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். படைப்பு மற்றும் பணிவின் சமநிலை மூலம் ஆசிர்வாதங்களின் கணக்கை சேமிப்பு செய்திருங்கள் சொல்லி பாபா தலைப்பு கொடுத்துருக்காங்க. படைப்பின் கூடவே பணிவா இருக்கணும். ரெண்டுமே சமநிலையில இருக்கிறது மூலமா தான் உங்களுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதங்களுடைய கணக்கு சேமிப்பாகும்னு சொல்லி சொல்றாரு. மெயினா பணிவா இருக்கணும்ன்றத பாபா சொல்றாரு. இன்று பாப்தாதா தன்னுடைய தூய்மையான மகிழ்ச்சியான அன்னப்பறவைகளின் சபையில வந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு பாபா அவருடைய குழந்தைகள் ஆத்மாக்கள் அவங்க எல்லாருமே தூய்மையான மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு பாருங்க. மகிழ்ச்சியான அன்னை பறவைகளின் சபையில வந்திருக்கிறாரு. அன்னப்பறவைனாலே அது கல்லை விட்டுட்டு முத்தம் மட்டும் தான் எடுத்துக்கும். நல்லதை மட்டும் எடுத்துக்கும், கெட்டதை விட்டுரும். பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணியை விட்டுடும். அந்த மாதிரி நம்மளும் நல்ல குணங்களை மட்டும் தாரணை செஞ்சுட்டு கெட்ட குணங்கள்லாம் விட்டுறணும். அந்த மாதிரி அன்னப்பறவைகள் நம்மளை பார்க்க பாபா வந்திருக்காரு. நாலாபுறங்களிலும் தூய்மையான அன்னப்பறவைகள் தென்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நாலாபுறங்கள்லயும் பாபா பார்க்கறாரு. பாபா மீட்ல சுத்திலும் முற்றிலும் அன்னப்பறவைகளை உட்காந்துட்டு இருக்கிறாங்களாம். பார்க்கறதுக்கு எல்லாரும் அன்னப்பறவைகளா தெரியுறாங்க. தூய்மையான அன்னப்பறவைகளின் விசேஷ தன்மைகளை அனைவருமே நல்ல முறையில அறிவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அன்னப்பறவையோட விசேஷ தன்மை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுதான் கல்லையும் முத்தையும் பிரிச்சு எடுக்கும். நல்லது கெட்டதை பகுத்தறிகிற சக்தி அன்னப்பறவைக்கு இருக்குது இல்லையா? சதா தூய்மையான மகிழ்ச்சியான அன்னப்பறவைனாலே தூய்மையான மற்றும் சுத்தமான உள்ளம் கொண்டிருப்பவர் தான் சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. தூய்மையான மகிழ்ச்சியா எப்பயுமே நம்மளால எப்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா நம்ம உள்ளம் சுத்தமா இருந்தாதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதனால தூய்மை மற்றும் சுத்தமான உள்ளம் இருக்கிறதுனாலதான் உங்களை மகிழ்ச்சியான தூய்மையான அன்னப்பறவைன்னு சொல்ல முடியும்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட தூய்மையான அன்னப்பறவைகளிடம் தூய்மையான மற்றும் சுத்தமான உள்ளம் இருக்கும் காரணத்தினால ஒவ்வொரு சுபமான ஆசையும் சகஜமாக நிறைவேறுகிறது சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சுத்தமான உள்ள இருக்கிறதுனால அவங்களோட சுபமான ஆசை, நல்ல ஆசை எதா இருந்தாலும் சகஜமா நிறைவேறுது சொல்லி பாபா சொல்றாரு. சதா திருப்தியான ஆத்மாவாக இருக்கின்றார்கள். அவங்க அதனால திருப்தியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை எல்லாமே கிடைச்சிருது. பாபா அவங்களுடைய உண்மையான உள்ளத்துக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றுறாரு. சதா திருப்தியான ஆத்மாவா இருக்கின்றார்கள் சொல்லி சொல்றாரு. சிரேஷ்ட சங்கல்பம் செய்ததும் நிறைவேறிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க என்ன சங்கல்பம் எழுப்புனாலும் உடனே நிறைவேறிடும் சொல்லி சொல்றாரு. உழைக்க வேண்டியதே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன் அவங்களால உழைக்க தேவையில்லைன்னா தூய்மையான உள்ளம் உடையவர்களே பாப்தாதாவிற்கு அனைவரையும் விட பிரியமானவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தோட இருக்கிறாங்களோ அவங்களதான் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, அனைவரையும் விட பிரியமானவர்கள் சொல்லி சொல்றாரு. அன்பிற்குரியவர்கள் மற்றும் நெருக்கமானவர்கள் ஆவார்கள். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களாம் பாபாவுக்கு அன்பிற்குரியவர்களாகவும் நெருக்கமானவர்களாகவும் ஆவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையான உள்ளம் உடையவர்கள் சதா பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரியாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய அனைத்து சிரேஷ்ட சங்கல்பங்களும் நிறைவேறுவதன் காரணத்தினால உள்ளுணர்வுல, பார்வையில, பேச்சுல, சம்பந்தம் தொடர்ல சரளத்தன்மையும் தெளிவும் ஒரே மாதிரியாக தென்படுகின்றன. யாரெல்லாம் பாபாவோட இதய சிம்மாசனதாரியா இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா சங்கல்பம் எண்ணங்கள்லாம் நிறைவேறதுனால அவங்க உள்ளுணர்வு, பார்வை, பேச்சு, சம்பந்தம் தொடர்புல அவங்க சரளமா பழகுவாங்க. எல்லார்கிட்டையும் சரளமா பேசுவாங்க, தெளிவா இருப்பாங்க, ஒரே மாதிரியா தென்படுகின்றன சொல்லி சொல்றாரு. உள்ளம், புத்தி, பேச்சு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால சரளத்தன்மையின் அது அடையாளம் சொல்லி சொல்றாரு. சரளத்தன்மைன்னா எப்படி இருக்கும்னா உள்ளத்துல ஒண்ணு, பேச்சுல ஒண்ணு அப்படி இல்லாம உள்ளத்துலயும் என்ன இருக்குதோ அதான் புத்தியில இருக்கும், பேச்சுலயும் அதே மாதிரியே இருக்கும். எண்ணம், சொல், செயல்ல ஒரே மாதிரியே இருக்கிறது சரளத்தன்மையின் அடையாளம் சொல்லி சொல்றாரு. உள்ளத்தில் ஒன்று, பேச்சில் மற்றொன்று, இது சரளத்தன்மையின் அடையாளமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப சரள சுபாவம் உடையவர்கள் சதா பணி உள்ளமுடையவர்களாக நிர்மாண சித் பணிவா இருப்பாங்க. அகங்காரமற்றவர்களா அகங்காரியா இருப்பாங்க. தன்னலமற்றவங்களா சுயநலம் இல்லாதவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு.
தூய்மையான அன்னப்பறவையின் விசேஷத்தன்மையே தூய்மையான அன்னப்பறவைன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சரளமான உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. சரளமான பேச்சு அவங்கள்ட்ட இருக்கும். சரளமான உள்ளுணர்வு, சரளமான பார்வை, திருஷ்டி ஆகும். இப்படி இருக்கிறவங்க தான் தூய்மையான அன்னப்பறவைகள். அந்த மாதிரி அன்னப்பறவைகளோட கூட்டத்தை பாபா இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்மளும் அந்த மாதிரி இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றார். அப்போ நம்ம அந்த மாதிரி மாறிட்டோமா அப்படின்னு மாறிட்டீங்கன்ற மாதிரி பாபா வந்து சுப பாவனை வைக்கிறாரு. பாப்தாதா இந்த வருடத்தில் அனைத்து குழந்தைகளிடம் 2 விசேஷத்தன்மைகளை நடத்தை மற்றும் முகத்தில் பார்க்க விரும்புகின்றார்கள். இந்த வருஷம் 2000 போனது இல்லையா, அப்போ வந்து பாபா 2 விசேஷத்தன்மையை பார்க்க விரும்புகிறார், நடத்தையிலும் முகத்திலும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்கின்றீர்கள் அல்லவா? எல்லாரும் நம்ம கேட்குறோம், பாபா போன வருஷம் முடிஞ்சிச்சு, இந்த வருஷம் என்ன செய்யறது, என்ன செய்யணும்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த சீசன் முடிந்த பிறகு விசேஷமாக என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன நடக்க வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் யோசிக்கின்றீர்கள் அல்லவா? சேவை கஷேத்திரத்திலோ அவரவர் சக்திக்கேற்ப பெரும்பான்மையினர் மிகவும் நல்ல முன்னேற்றம் செய்திருக்கிறீர்கள். உங்களால முடிஞ்ச நீங்க சேவை செய்றீங்க, முன்னேறி இருக்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. மிகவும் நல்லது, மிகவும் நல்லது, மிகவும் நல்லது என்று பாப்தாதா இந்த முன்னேற்றத்திற்காக வாழ்த்துக்களும் கொடுக்கின்றார்கள். கூடவே ரிசல்ட்ல ஒரு விஷயத்தை பார்த்தார்கள், அதை சொல்லட்டுமா என்ன சொல்லி கேட்குறாரு. ஏதோ ஒரு ரிசல்ட்ல விஷயம் பார்த்தாராம், என்னன்னு என்ன சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. டீச்சர்ஸ் சொல்லட்டுமா, இரட்டை அயல் நாட்டினர் சொல்லட்டுமா, பாண்டவர்களே சொல்லட்டுமான்ட்டு எல்லாரையும் கேட்குறாரு. கை உயர்த்துங்க அப்பதான் சொல்லுவான்னு சொல்லி சொல்றாரு. இல்லை என்றால் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருமே கை உயர்த்தினாங்க. மிகவும் நல்லது. ஒரு விஷயம் என்ன பார்க்கப்பட்டது, என்ன பாபா பார்த்தாரு? பாபா வந்து ரிசல்ட்ல ஏதோ பார்த்தாரு. என்ன பார்த்தாரு அப்படின்னா, இன்று வதனத்தில் பாப்தாதா தங்களுக்குள் உரையாடல் செய்தார்கள். இன்னைக்கு வந்து பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் 2 பேரும் வதனத்துல பேசிக்கிட்டாங்க. எப்படி உரையாடல் செய்வார்கள், இருவரும் எவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் உரையாடல் செய்வார்கள், 2 பேரும் ஒரே உடம்புல தான் இருக்கிறாங்க, எப்படி 2 பேரும் பேசுவாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. எவ்வாறு இங்கே இந்த உலகத்துல நீங்கள் 3 ஆக்டிங் செய்கின்றீர்கள் அல்லவா? எப்படி நம்ம இந்த உலகத்துல ஒருவரே 2 பேரா நடிக்கிறோம் இல்லையா, ஒருவரே இருவராக நடிப்பது, 3 ஆக்டிங் செய்யறது. மிகவும் நல்ல நல்ல 3 ஆக்டிங் செய்கின்றீர்கள். நீங்களே வந்து நல்லா ஒரு டைம்ல ஒரு மாதிரி நடிக்கிறீங்க இல்லையா, நல்ல நல்ல 3 ஆக்டிங் செய்கிறீங்க. உங்களுடைய சாக்கார உலகத்துல ஒரு ஆத்மா 2 பாகத்தை நடிக்கின்றார்கள். உங்களுடைய உலகத்துல ஒரே ஆத்மா தான், ஆனா ஒரே ஆளு, ஆனா ஒரு டைமுக்கு ஒரு மாதிரி நம்ம நடிக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரிதான் பாப்தாதா 2 ஆத்மாக்கள் ஒரே சரீரத்துல தான் இருக்கிறாங்க, வித்தியாசம் இருக்கிறது அல்லவா சொல்லி சொல்றாரு. இது மிகவும் வேடிக்கையான விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க வந்து ஒரு ஆத்மா 2 ஆத்மா ஒரு சரீரத்துல இருக்கிறாங்க. பாப்தாதா பிரம்மா பாபா உடல சிவபாபா 2 ஆத்மா இருக்கிறாங்க ஒரு சரீரத்துல. ஆனா நம்ம இங்க ஒரே ஆத்மா தான், ஒரு உடல்ல தான் இருக்கிறோம், ஆனா ஒரு டைமுக்கு ஒரு மாதிரி 3 ஆக்டிங் செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது மிகவும் வேடிக்கையான விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த விஷயத்தை பற்றி இன்று வதனத்தில் பாப்தாதா உரையாடல் செய்தார்கள்? இன்னைக்கு நான் என்ன விஷயத்தை பத்தி 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா, பிரம்மா பாபாவிற்கு என்ன உற்சாகம் இருந்தது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். பிரம்மா பாபாவுக்கு என்ன உற்சாகம், அவருக்கு வந்து சீக்கிரமா என்ன ஆகணும், விநாசமாயி நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், அதுதான் அவருக்கு உற்சாகம், அது நமக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. நல்ல முறையில் அறிவீர்களா, சீக்கிரத்திலும் சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்று இந்த உற்சாகம் பிரம்மா பாபாவிற்கு இருந்தது. விநாசம் மற்றும் மாற்றம் செய்வது என்பது ஒரு கைத்தட்டல் கூட அல்ல, ஒரு சொடக்கு போடுவதற்கான விஷயமாகும். ஆனால் நீங்கள் முதலில் 108 அல்லது பாதி மாலையை உருவாக்கி கொடுங்கள் என்று சிவபாபா பிரம்மா பாபாவிடம் கூறினார். பிரம்மா பாபாவுக்கு எப்ப விநாசம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போவோன்னு கேட்டதுக்கு சிவபாபா சொல்றாரு, விநாசம் மாற்றம்ன்றது, உலக மாற்றம்ன்றது ஒரு கைத்தட்டல் கூட தேவையில்ல, சொடக்கு போடுறதுக்கான விஷயம், ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா நீங்க 108 பேர் ரெடி ஆனீங்களா, அட்லீஸ்ட் பாதி மாலையாவது ரெடி ஆனீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. உருவாக்கி கொடுங்கள் சொல்லி சிவபாபா கேட்கிறாரு பிரம்மா பாபாட்ட. பிரம்மா பாபா என்ன பதில் கூறியிருப்பார் கூறுங்கள் சொல்லி நம்மளை கேட்கிறாரு. தயாராகி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி சொன்னாராம். நல்லது, பாதி மாலை கூட தயாராகலையான்னு சொல்லி சிவபாபா கேட்கிறாரு. முழு மாலையின் விஷயத்தை விடுங்கள், பாதி மாலையாவது தயாராகிவிட்டதா? அனைவரும் சிரித்து கொண்டிருக்கின்றனர். எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாதி மாலை கூட தயாராகல, சிரிப்பது என்றால் ஏதோ உள்ளது என்பதாகிறது சொல்லி சொல்றாரு. பாதி மாலை தயாராக உள்ளது என்று யார் கூறுகின்றார்களோ அவர்கள் ஒரு கையை உயர்த்துங்கள். பாதி மாலை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு யார் சொல்றீங்களோ அவங்க ஒரு கை உயர்த்துங்கன்னு சொல்றாரு. தயாராக உள்ளதா? மிகவும் குறைவானவர்களே உள்ளனர் சொல்லி சொல்றாரு. ஆகி கொண்டிருக்கிறோம் என்று யார் புரிந்திருக்கின்றீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் சொல்லி சொல்றாரு.
ஆமாம் பாபா, நாங்க ரெடி ஆயிட்டோம், ரெடி ஆயிட்டே இருக்கிறோம்னு சொல்றாங்க. கை உயர்த்தி சொல்றாரு. பெரும்பான்மையினர் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகின்றனர் மற்றும் குறைவானவர்கள் ஆகிவிட்டோம்னே சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. தயாராகி விட்டோம் என்று யார் கை உயர்த்தினீர்களோ அவர்கள் தங்களுடைய பெயரை எழுதி கொடுக்க வேண்டும் என்று பாப்தாதா கூறுகின்றார்கள். யாரெல்லாம் நான் ரெடி ஆயிட்டேன், தயாராயிட்டேன், 108ல நான் கண்டிப்பா வருவேன், அதுல ஃபர்ஸ்ட் பாதியிலே வந்துருவேன் யாரு நினைக்கிறீங்களோ அவங்க பெயர் எழுதி கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்ல விஷயம் அல்லவா சொல்லி சொல்றாரு. பாப்தாதா தான் பார்ப்பார்கள், வேற எவருமே பார்க்க மாட்டார்கள், மறைந்துவிடும். அந்த பேரை பாப்தாதா மட்டும் தான் பார்ப்பாங்க, வேற யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட நல்ல நம்பிக்கையான ரத்தினங்கள் யார் யார் உள்ளனர் என்று பாப்தாதா பார்ப்பார்கள். அவ்வளோ சுய நம்பிக்கை, தன் மேல நம்பிக்கை, நான் 108ல வருவேன் அப்படின்னு யார் யார் இருக்கிறாங்கன்னு பாபா பார்ப்பாராம். அப்பேற்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று பாப்தாதாவும் நினைக்கின்றார்கள். அந்த மாதிரி ஆளுங்க இருக்கணும். அவங்க பாருங்க எவ்வளவு தைரியம் வைக்கிறாங்க, நான் 108ல வருவேன்றது எவ்வளவு தைரியம். அப்ப அவங்கள பாபா வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. ஆகவே இவர்களிடம் இருந்து பெயரை பெற வேண்டும், இவர்களுடைய புகைப்படத்தை எடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா பாபா என்ன பதில் அளித்தார்கள்? சரி அவங்க விடுங்க. பிரம்மா பாபா என்ன சொல்லியிருப்பாரு வதனத்துல? நீங்கள் அனைவரும் கூட நல்ல நல்ல பதில் அளித்தீர்கள் சொல்லி சிவபாபா சொல்றாரு. நீங்க எல்லாரும் நல்ல பதில் அளிச்சீங்க, நீங்க சொடக்கு போடும் நேரம் தான் அவர்கள் தயாராகி விடுவார்கள்ட்டு பிரம்மா பாபா சொன்னாராம். பிரம்மா பாபா என்ன சொன்னார் பதில்னா, பாபா நீங்க பாதி மாலை ரெடி ஆச்சான்னு கேட்டீங்க இல்லையா, நீங்க சொடக்கு போடும் நேரம் தான் சீக்கிரம் ரெடி ஆயிடுவாங்க, தயாராயிடுவாங்கன்னு சொல்லி பிரம்மா பாபா சொன்னாராம். இது நல்ல விஷயம் தானேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முழு மாலையும் தயாராகி விட்டதா என்று சிவபாபா கேட்டார். இப்ப பாபா விடுறாரா பாருங்களேன். பாதி மாலை என்றே விட்டாலும் முழு மாலை தயாராயிடுச்சான்ட்டு சிவபாபா கேக்குறாரு. பாதி மாலைக்கான பதிலோ கிடைத்துவிட்டது. முழு மாலைக்காக சிவபாபா கேட்டார். அதற்கு சிறிது சமயம் வேண்டும் என்று கூறினார். பிரம்மா பாபா சொல்றாரு, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வேணும்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. இந்த உரையாடல் தான் வதனத்துல நடந்தது. ஏன் சிறிது சமயம் வேண்டும்? உரையாடலிலோ கேள்வி பதில் தான் நடைபெறும் அல்லவா? அதனால சிவபாபா கேட்கிறாரு, ஏன் கொஞ்ச நேரம் இன்னும் வேணும்ன்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் சிறிது சமயம் வேண்டும்? என்ன விசேஷத்தன்மை குறைவாக உள்ள காரணத்தினால் பாதி மாலை தடைப்பட்டு நிற்கிறது சொல்லி சிவபாபா கேட்கிறாரு. ஏன் இன்னும் கொஞ்சம் காலம் வேணும்ன்றீங்க? என்ன விசேஷத்தன்மை குறையுது? அதனால பாதி மாலை ரெடி ஆகாமலே தடைப்பட்டு நிக்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு. நாலாபுறங்களும் உள்ள குழந்தைகள் ஒவ்வொரு ஏரியாவாக எமர்ஜ் செய்து கொண்டே சென்றார். பாருங்களேன், நம்மள எல்லாரையும் பாபா எமர்ஜ் பண்றாரு. நாலாபுறங்களும் உள்ள குழந்தைகள் எல்லாரையும் ஏரியாவா எமர்ஜ் பண்ணிட்டே போனாராம் பாபா. எவ்வாறு உங்களுடைய ஜோன் உள்ளது அல்லவா, அது போலவே ஒவ்வொரு மண்டலத்தையும் ஒவ்வொரு ஜோன் மிக மிக பெரிதாக இருக்கிறது அல்லவா. எனவே ஒவ்வொரு விசேஷமான நகரத்தை எமர்ஜ் செய்து கொண்டே சென்றார்கள். நான் ஒரு டவுனா எமர்ஜ் பண்ணிட்டே போனாராம். மற்றும் அனைவருடைய முகத்தையும் பார்த்து கொண்டே சென்றார்கள். அப்புறம் எல்லாரையும் பாபா பார்த்தாராம். பார்த்து கொண்டிருக்கும் போதே பிரம்மா பாபா சொல்றாரு, ஒரு விசேஷத்தன்மை இப்போது சீக்கிரமாக அனைத்து குழந்தைகளும் தாரணை செய்தார்கள் என்றால் மாலை தயாராகிவிடும் என்று கூறினார். பாபா சொல்றாங்க, என்ன விசேஷத்தன்மை, இப்போ ஒரு விசேஷத்தன்மை இப்போது சீக்கிரமாக தாரணை செஞ்சாங்கன்னா மாலை தயாராயிடும்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. என்ன விசேஷத்தன்மை குறையுதுன்னா இதையே கூறினார்கள். சேவையில் முன்னேற்றம் செய்துள்ளீர்கள், சேவை செய்து முன்னேறி இருக்கின்றீர்கள், நன்றாக முன்னேறி இருக்கிறீங்க, சேவை நல்லா பண்றீங்க. ஆனால் ஒரு விஷயத்தின் சமநிலை குறைவாக இருக்கிறது. என்ன குறைவா இருக்குன்னா, படைப்பதிலும் நன்றாக முன்னேறி உள்ளீர்கள், நல்ல சேவை பண்ணி எல்லாரையும் படைப்பு காரியம் கரெக்டா நடந்துட்டு இருக்குது. 33 கோடி பேர் படைச்சிட்டு இருக்கிறாரு பாபா. இப்ப நம்ம மூலமா தான் நம்ம கருவியாக்கி அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு, எல்லாரையும் படைச்சிட்டு இருக்கிறாரு பிரம்மா மூலமாக படைப்புன்ட்டு. படைப்பு காரியம் நல்லா முன்னேறிட்டு இருக்குது. ஆனால் படைப்பின் கூடவே பணிவும் இருக்க வேண்டும், படைப்புல பணிவு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பணிவா இருக்கணும், அகங்காரியா இருக்கணும். பிரம்மா பாபாவே கடைசியா அந்த வார்த்தையை தான் சொன்னார், நிராகாரி, அகங்காரி, நிர்விகாரி. கடைசியா அகங்காரின்னு சொல்லிட்டு போனார். அந்த பணிவு தான் முக்கியம், படைப்பின் கூடவே பணிவு இருக்க வேண்டும் என்பதுவே அந்த விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. படைப்பு மற்றும் பணிவு இதுதான் இதுல சமநிலை வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. மாத்திரையில் வேறுபாடு உள்ளது, ஆகையினால் படைப்பு மற்றும் பணிவு ஆகிய இரண்டின் சமநிலையில் வித்தியாசம் இருக்கின்றன, இதுலதான் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. சேவையின் முன்னேற்றத்துல பணிவிற்கு பதிலாக ஆங்காங்கே சில நேரங்களில் சுய அபிமானம் கூட கலப்படமாகின்றது சொல்லி சொல்றாரு. நிறைய இடத்துல சேவையில பணிவு இல்லாம குழந்தைகள் நான் செஞ்சேன்னு நினைக்கிறாங்க. பாபா கருவியா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா குழந்தைகளுக்கு சுய அபிமானம் வந்துடுது, நான் பண்ணேன், என்னாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு நான் அகங்காரம் வந்துடுது.
அந்த பணிவு வந்துருச்சுன்னா சமநிலை வந்துரும்னு சொல்றாரு. எந்த அளவு சேவையில் முன்னேறுகின்றீர்களோ அந்த அளவு விருத்தியில், திருஷ்டியில், பேச்சில், நடத்தையில் பணிவு தென்பட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எந்த அளவுக்கு முன்னேறிட்டே போறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளுணர்வு, திருஷ்டி, பேச்சு, நம்ம பார்வை, பேச்சு, நடத்தையில பணிவு தென்படணும்னு சொல்றாரு. சேவையில முன்னேற முன்னேற நீங்க அவ்வளோ பணிவாயிட்டே போகணும். எல்லாத்துலயுமே முகம் பார்க்கறதுக்கு பணிவா இருக்கணும். உள்ளுணர்வு பணிவா இருக்கணும். நான் தான் அப்படின்ற ஒரு அகங்காரம் வரக்கூடாது. பார்வையில கூட திமிரு, மிடுக்குத்தனம்லாம் இருக்கக்கூடாது. பணிவா இருக்கணும். பேச்சுல கூட ரொம்ப பணிவா பேசணும். நடத்தையில கூட நீங்க சில பேர் நல்லா பேசுவாங்க. ஆனா பக்கத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அவங்க வந்து ரொம்ப நடத்தை சரி இருக்காது. அந்த மாரி கூட இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம வந்து விருத்தியிலேருந்து மாறணும். வைப்ரேஷன் விருத்தியிலேருந்து வரணும்னு சொல்றாரு. பணிவு வந்து விருத்தியிலேருந்தே இருக்கணும். உள்ளுணர்வுலேருந்தே இருக்கணும்னு சொல்றாரு. இந்த சமநிலை இப்போது மிகவும் அவசியமாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது வரை எந்த அளவு அனைத்து சம்பந்தம் தொடர்பில் உள்ளவர்களிடம் இருந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டுமோ அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கவே இல்லை சொல்றாரு. இப்போ வரைக்கும் பாபா பார்த்தாராம், சேவை பண்றாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல யார்கிட்ட இருந்தும். சம்பந்தம் தொடர்புல அவ்வளோ என்ன அவங்க மேல எல்லாருக்கும் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கல யாரும். அந்த அளவுக்கு திருப்தியா இல்லை யாரும்னு சொல்றாரு. மேலும் ஒருவர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது நல்லதுதான். ஆனால் முயற்சியின் கூடவே ஒருவேளை ஆசீர்வாதங்களின் கணக்கு சேமிப்பு ஆகவில்லை எனில் வள்ளல் தன்மையின் நிலை, கருணை உள்ளம் உடையவராகும் நிலையின் அனுபவமே ஏற்படாதுன்னு சொல்றாரு. பாருங்களேன், லட்சுமி நாராயணன் ஆகணும்னா நம்ம வள்ளலா இருக்கணும், கொடுக்கறவங்களா இருக்கணும். ஆசீர்வாதங்கள் அவ்வளோ சேமிப்பு பண்ணணும். இங்க எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அங்க போய் லட்சுமி நாராயணன் ஆக முடியும். எல்லாருக்கிட்ட இருந்தும் பிளெஸிங்ஸ் நமக்கு வரணும். அந்த சேவையில அவ்வளோ ஒரு பணிவு இருக்கணும். அதை தான் லட்சுமி நாராயணன் ஆக முடியும். 108ல் வர முடியும். எவ்வளோதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் நல்லதுதான். ஆனா முயற்சியின் கூடவே ஆசீர்வாதங்களுடைய சேமிப்பு கணக்கு ஆகலைன்னா வள்ளல் தன்மை நிலை, கருணை உள்ளம் உடையவராகும் அந்த நிலை வந்து அனுபவமே ஏற்படாதுன்னு சொல்றாரு. சுயமுயற்சி மற்றும் அதன் கூடவே பாப்தாதா மற்றும் பரிவாரத்தில் சிறியவர்கள் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் அவசியமாகும் சொல்றாரு. பாருங்களேன், நம்ம முயற்சி செய்யறது கூடவே நம்ம குணம் மாறணும், நம்ம நடத்தை மாறணும், எல்லாமே மாறணும். சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை வாழ்த்தணும். ஆமா இவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லணும். பாப்தாதாவும் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பரிவாரத்தில் இருக்கிற சிறியவங்க பெரியவங்களும் ஆசீர்வாதம் கொடுக்கணும். எல்லாருமே இவங்க பரவாயில்லன்னு நம்மளை சொல்லணும். இதுதான் முக்கியம்னு சொல்றாரு. இந்த ஆசீர்வாதங்களை, இந்த புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பு செய்ய வேண்டும் சொல்றாரு. அதான் பாபா சொல்வார், எதுவுமே செய்யலனா கூட ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்கன்னு சொல்லுவார். நீங்க எந்த முயற்சியும் செய்யலனா கூட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாருக்கும் உங்க மனதால ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. துக்கத்தை கொடுத்து துக்கத்தை எடுத்தே நம்ம 2500 வருஷமா அதே மாதிரியே வந்துட்டோம் இல்லையா? துக்கம் கொடுக்கறது, துக்கம் எடுக்கிறது, இப்படியே ஓட்டிட்டோம் இல்லையா? இப்ப வந்து பாபா ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க, இந்த புண்ணிய கணக்கை சேமிப்பு செய்யுங்கன்னு சொல்றாரு. இது மதிப்பெண்களில் கூடுதலாக சேரும். இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மதிப்பெண் அதிகமா வரும்னு சொல்றாரு. எவ்வளவு வேண்டுமானாலும் சேவை செய்யுங்கள், தன்னுடைய சேவையின் ஆர்வத்தில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள் சொல்றாரு. நீங்க எவ்வளவு வேணா சேவை பண்ணுங்க, யாருக்கு வேணாலும் போய் புரிய வைங்க, தன்னோட சேவையில ஆர்வத்துல முன்னேறிட்டே போங்க. ஆனால் சேவையின் கூடவே பணிவு மற்றும் நட்புடன் பழகும் சுபாவம் ஆகிய இந்த விசேஷ தன்மைகளை அனைத்து குழந்தைகளிடத்தும் பாப்தாதா பார்க்க விரும்புகிறார்கள். சேவை பண்றேன்ட்டு ரொம்ப தொந்தரவு பண்றது, மிரட்டுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சேவையோட பணிவா இருக்கணும், நட்போட பழகும் சுபாவம் இருக்கணும். எல்லார்கிட்டையும் அதை விரும்புறாரு பாபா, பார்க்க விரும்புறாரு. இந்த புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பு ஆக வேண்டியதும் மிக மிக அவசியமானது ஆகும் சொல்றாரு. அப்ப இததான் பாபா வந்து கடைசியா வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இது ரெடி ஆயிடுச்சுன்னா 108 ரெடி ஆயிடும்னு சொல்றாரு. பிறகு நானும் மிகுந்த சேவை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், ஆனால் என்னுடைய நம்பர் ஏன் பின்னால் உள்ளது என்று கேட்கக்கூடாது சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பு பண்ணாம அங்க வந்து பாபா நான் அவ்வளோ சேவை பண்ணேன், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்ட்டு நம்பர் ஏன் எனக்கு மட்டும் பின்னாடி போயிடுச்சு, இவங்கெல்லாம் பின்னாடி வந்தவங்கலாம் முன்னாடி வந்திருக்கிறாங்கன்ட்டு பாபாட்ட போய் அங்கே கேட்கக்கூடாது. நம்ம ஸ்கூல்ல ரிசல்ட் பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுமே, ஐயோ எனக்கு ஒண்ணுமே படிக்காதவங்களாம் எனக்கு முன்னாடி ரேங்க் வாங்கிட்டான், நான் பின்னாடி வந்துட்டேன்ட்டு அந்த மாதிரி இருக்கும் போல கடைசியா. ஆகையினால் நிகழ்கால சமயம் இந்த புண்ணியத்தின் கணக்கை அதிகப்படியாக சேமிப்பு செய்யுங்கள் என்று பாப்தாதா முன்னதாகவே சமிஞ்சை கொடுக்கிறார்கள். இப்ப பாபா நிகழ்காலத்துல நமக்கு பாபா புண்ணிய கணக்கை சேமிக்க சொல்றாரு, அதிகமா சேமிக்க சொல்றாரு, நமக்கு சமிஞ்சை கொடுக்கிறாரு. இவர்களே இப்படித்தான், இவங்க மாறவே மாட்டாங்க என்று நினைக்காதீர்கள் சொல்றாரு. பாருங்க, நம்ம சம்பந்தம் தொடர்ல வர்றவங்க, பிகேவா இருக்கிறவங்க, இவங்க இப்படித்தான், இவங்களாம் மாற மாட்டாங்கலாம் நினைக்காதீங்க. உங்களால் இயற்கையே மாற்ற முடிகிறது. நீங்க யாரு? இயற்கையை வென்ற ஆத்மா. இயற்கையே உங்களால மாற்ற முடியும். இயற்கையே அனுசரித்து செல்வீர்கள் அல்லவா? இப்ப மழை பெய்யுது,
இயற்கையை அனுசரிச்சுட்டு தானே போறீங்க. போய் திட்டுறீங்களா? வெயில் அடிக்குது. வெயில போய் திட்டுறீங்களா? சூரியனை திட்டுறீங்களா? அனுசரிச்சு தானே போறீங்க. அது மாதிரி உங்க கூட இருக்கிறவங்களோட சுபாவ சம்ஸ்காரத்தையும் அனுசரிச்சு போங்க சொல்லி சொல்றாரு. நீங்க தான் இயற்கையை வென்ற ஆத்மா. ஒரு ஆத்மா உங்க கூட இருக்கிற ஆத்மாவை உங்களால வெல்ல முடியாதா? உங்களால அனுசரிச்சு போக முடியாதான்னு சொல்லி கேட்கிறாரு. பிராமண ஆத்மாவை அனுசரித்து செல்ல முடியாதா என்ன சொல்லி கேட்கிறாரு. உங்க கூட இருக்கிறவங்க பிகே யாரா இருந்தாங்கன்னா அவங்கள அனுசரிச்சு போக முடியாதா என்ன சொல்லி கேட்குறாரு. இதில் தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், பாயிண்ட் நிறைய கிடைச்சி லட்சுமி நாராயணா ஆகிற தகுதியே இதில் தான் கிடைக்கும். நிறைய பேர் இதில் தான் ஃபெயில் ஆயிடுவாங்க. பாபா சொல்றாரு, எதிர்ப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். யார் உங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்கள அனுசரிச்சு போங்க. இதுவே படைப்பு மற்றும் பணிவின் சமநிலையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. கேட்டீர்களா சொல்லி பாபா சொல்றாரு. இறுதியில் வீட்டு பாடம் கொடுப்போம் அல்லவா, ஏதாவது வீட்டு பாடம் கிடைக்கும் அல்லவா. பாப்தாதா என்ன வீட்டு பாடம் இன்னைக்கு கொடுக்க போறாரு. பாப்தாதா அடுத்து வரக்கூடிய சீசன்ல வருவார், ஆனால் நிபந்தனை போடுவார். பாருங்கள், சாக்கார பாகத்தின் நடிப்பும் நடந்தது, அவ்யக்த பாகத்தின் நடிப்பும் நடந்தது. இவ்வளவு சமயம் அவ்யக்த பார்ட் நடக்கும் என்பது கனவில் கூட நினைக்கவில்லை. பாபா சொல்றாரு, இப்ப வீட்டு பாடம் கொடுக்குறாராம், ஆனா அடுத்த சீசன்ல வர்றதுக்கு முன்னாடி நிபந்தனை போடுவாராம். சாக்காரத்துல பிரம்மா பாபா இருக்கும்போது நடிப்பு நடந்தது, அப்புறம் அவர் அவ்யக்தமான பிறகும் நடிப்பு நடக்குது. ஆனா இவ்வளோ நாள் நடக்கும்ட்டு அவரே நினைச்சு பார்க்கலையாம், கனவுல கூட நினைச்சு பார்க்கலையாம். 2 பாகங்களும் நாடகம் படி நடந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது ஏதாவது நிபந்தனை போடணுமா அல்லது வேண்டாமான்னு சொல்லி கேட்கிறாரு. உங்கள் கருத்து என்ன? இது போலவே நடந்து கொண்டிருக்குமா என்ன? ஏன் என்று வதனத்தில் நிகழ்ச்சியை பற்றி கேட்டார்கள். இந்த நாடகத்தின் பாகம் எதுவரைக்கும் நடக்கும், ஏதாவது தேதி உள்ளதா என்று இந்த உரையாடலிலும் பாப்தாதாவிடையே நடந்தது. பாப்தாதா 2 பேருமே பேசிக்கிட்டாங்க. இந்த டிராமா பார்ட் எது வரைக்கும் நடக்கும், ஏதாவது தேதி இருக்குதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க 2 பேருமே. ஜாதகத்தை சொல்லுங்கள், எதுவரை நடக்கும் சொல்லி டெஹ்ராடூன் பிரேம் சகோதரிட்ட கேட்குறாரு. எதுவரை நடக்கும் என்ற இந்த கேள்வி இப்போது எழுந்துள்ளது. ஆனால் என்பதற்காக 6 மாதங்களோ உள்ளன அல்லவா. 6 மாதங்களுக்கு பிறகுதான் அடுத்த சீசன் ஆரம்பமாகிறது. எனவே பாப்தாதா ரிசல்ட் பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள். உள்ளம் தூய்மையாக இருக்கணும். உள்ளத்தில் எவ்வித பழைய சம்ஸ்காரத்தினுடைய அபிமானம் அவமானத்தினுடைய உணர்வின் கரையே இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. நமக்கு ஹோம்ஒர்க் இப்போ இன்னைக்கு என்ன கொடுக்குறாருன்னா, உள்ளம் வந்து தூய்மையா இருக்கணும். எந்தவித பழைய சம்ஸ்காரம் அவமானத்தினுடைய உணர்வு கரை கூட இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. பாப்தாதாவிடம் உள்ளத்தின் சித்திரத்தை படம் பிடிக்கக்கூடிய இயந்திரம் இருக்குதா. பாபா பாருங்களேன், உள்ளத்தை நம்ம மனசுல என்ன இருக்குன்னு படம் பிடிச்சிருவாராம். இங்க நம்ம வந்து இந்த எக்ஸ்ரே எடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்தூல இதயம்லாம் தெரியுது இல்லையா. எக்ஸ்ரே எடுத்தா அந்த எலும்புலாம் தெரியுதுல்ல, அந்த மாதிரி வதனத்துல ஒரு மிஷின் இருக்குதான். அதுல வந்து உள்ளத்தையே படம் பிடிக்க முடியுமா. அதுல சித்திரம் மிகவும் தெளிவா தெரியும்னு சொல்லி சொல்றாரு. பலவிதமான சிறிய பெரிய கரை மற்றும் தளர்ச்சி தெளிவாக தெரியுன்றது சொல்லி சொல்றாரு. நம்ம மனசுல நிறைய குறை வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லி சொல்றாரு. இன்று ஹோலி கொண்டாட வந்திருக்கின்றீர்கள் அல்லவா சொல்லி பாபா கேட்குறாரு. கடைசி முறையாக இருக்கும் காரணத்தினால் முதலில் வீட்டு பாடத்தை சொல்லிவிட்டோம். ஆனால் ஹோலி கொண்டாடுவது என்றால் நடந்து முடிந்தவைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இன்னைக்கு ஹோலி தினம், அதனால ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீங்களா. ஹோலினா என்னதுன்னா நடந்து முடிஞ்சதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பேர் தான் ஹோலி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்று ஹோலியின் அர்த்தத்தை பிறருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, கூறுகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. ஹோலி கொண்டாடுவது என்றால் உள்ளத்துல எந்த ஒரு சிறிய பெரிய கரையே இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. முற்றிலும் உள்ளம் வந்து தூய்மையா இருக்கணும். சர்வ பிராப்தி சம்பன்னமாக இருப்பதுதான் ஹோலி என்பதாகும் சொல்லி சொல்றாரு. பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கும் காரணத்தினால ஒரு விஷயம் பிடிப்பதில்லை என்று பாப்தாதா முன்பே கூறியிருக்கின்றார்கள். நம்ம மேல அன்பு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதே இல்லையா. அது என்னன்னா, அதிகமா உழைப்பு செய்றீங்க, கஷ்டப்பட்டு என்ன நினைக்கிறீங்க, அது எனக்கு பிடிக்கலன்றாரு. ஒருவேளை உள்ளம் தூய்மையாக இருந்தது என்றால் உழைப்பே இருக்காது. உள்ளத்துல எந்த வேஸ்ட் டஸ்ட்பின் மாதிரி இல்லைன்னா, குப்பையே இல்லைன்னா நம்ம நல்ல பாபா நினைக்கலாம்ல, உழைப்பே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. உள்ளத்தை கொள்ளை கொள்பவர் திலாராம், அவர்தான் திலாராம். உள்ளத்தில் நிறைந்திருப்பார் மற்றும் நீங்கள் திலாராமின் உள்ளத்தில் நிறைந்திருப்பீர்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம தான், அவர் தான் வந்து நம்ம உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் திலாராம. அவர் நம்ம உள்ளத்துல நிறைஞ்சிருப்பாரு, நம்ம வந்து அவரோட உள்ளத்துல நிறைஞ்சிருப்போம்னு சொல்லி சொல்றாரு. உள்ளத்தில் தந்தை நிறைந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட ரூபத்திலும் மாயா சூட்சும ரூபத்திலோ ராயல் ரூபத்திலோ பெரிய ரூபத்திலோ எப்படிப்பட்ட ரூபத்திலும் மாயாவே வர முடியாது. நம்ம பாபா மனசுல போய் உட்காந்துக்கிட்டோம்னா எப்படிப்பட்ட ரூபத்திலையும் மாயாவே வர முடியாது சொல்லி சொல்றாரு. மாயா எந்தெந்த ரூபத்துலலாம் வருது பாருங்க. சூட்சும ரூபத்துல வரும், அது மாயானே நமக்கு தெரியாது. ராயல் ரூபத்துல வரும், பெரிய ரூபத்துல கூட வரும். பெரிய பிரச்சனையா வந்து பாபாவே நினைக்க விடாம பண்ணும். எப்படிப்பட்ட ரூபத்துல கூட மாயா வர முடியாது. எப்பன்னா நம்ம பாபாவுடைய மனசுல இருக்கும்போது.
கனவிலும் சங்கல்பத்திலும் கூட மாயா வர முடியாது சொல்லி சொல்றாரு. எனவே உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகிவிடுவீர்கள் அல்லவா. மனதளவிலும் கூட உழைப்பிலிருந்து விடுபட்ட நிலையை பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார்கள் சொல்லி சொல்றாரு. மனசுல கூட உழைப்புல இருந்து விடுபடணும், பாபாவே நினைச்சிட்டுருங்கன்னு சொல்லி சொல்றாரு. உழைப்புல இருந்து விடுபட்டவர்கள் தான் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்ய முடியும். யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாபாவை நினைக்காம ஈஸியா பாபாவை நினைக்கிறாங்களோ, உழைப்புல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ, அவங்க தான் இந்த உடல்ல இருந்தே ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஹோலி கொண்டாடுவதென்றால் உழைப்பிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தியின் அனுபவத்தில் இருப்பது ஆகும் சொல்லி சொல்றாரு. ஹோலினாலே என்னது? பழைய விஷயங்களை கடந்து போய் முற்றுப்புள்ளி வச்சுறது. பழசையே மனசுல வச்சுக்கிறது கிடையாது. ஃப்ரீயா இருக்கணும், மனசு உள்ளம் தூய்மையா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஈஸியா பாபாவை நினைக்க முடியும். அதுதான் அப்படி ஹோலினாலே உழைப்பிலிருந்து விடுபடுறது, ஜீவன் முக்தியின் அனுபவத்தில் இருப்பதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்பொழுது பாப் தாதா மனதின் சக்தி மூலமாக சேவையை சக்திசாலியாக ஆக்குவதற்கு விரும்புகின்றார்கள். இப்போ பாபா சேவை பண்ணுறீங்க, நல்லா வார்த்தை மூலமாலாம் பண்ணுறீங்க, ஆனாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சேவை. அதனால் இப்போ மனுஷன் சக்தி மூலமாக சேவையை சக்திசாலியாக ஆக்கிறதுக்கு பாபா விரும்புகிறாரு. வார்த்தைகள் மூலம் சேவை நடந்து கொண்டே இருக்கும். நீங்க வார்த்தை மூலமா பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணுங்க. பாபா தான் சேவிக்கிறாரு. செய்பவர் பாபா, நம்மளாம் கருவி. ஆனால் இதில் சமயம் எடுக்கிறது, சமயம் குறைவாக இருக்குது இல்லையா. அதனால சேவை இப்போது கூட நிறைய உள்ளதான். சேவையே இல்லைன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ சேவை இருக்குதான். நீங்கள் அனைவரும் ரிசல்ட்டை கூறினீர்கள். இப்போது வரை 108 பாபா சொல்றாங்க, இப்போது வரை 108 மணி மாலையை கூட உருவாக்க முடியவில்லை. 16,000 9 லட்சம் இதுவோ மிகவும் தூரமாகிவிட்டது சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், இப்போ வரைக்குமே அவ்வளோ சேவை நடந்துட்டு இருக்கும் போது கூட 108 மணி மாலையை உருவாக்க முடியல. அப்புறம் எப்ப நீங்க 16,000 உருவாக்குறது? 16,108 அப்புறம் 9 லட்சம் மாலை எப்போ உருவாகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அது ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. இதற்கான வேகமான விதி தேவைன்னு சொல்லி சொல்றாரு. முதலில் தன்னுடைய மனதை சிரேஷ்டமாக சுத்தமானதாக ஆக்குங்கள். ஒரு நொடி கூட வீணானதுல செல்லவே கூடாது சொல்லி சொல்றாரு. இப்பொழுது வரை பெரும்பான்மையினோரிடம் வீணான சங்கல்பத்தின் சதவீதம் இருக்குது. இப்ப வேஸ்டா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அசுத்தம் இல்லை, ஆனால் வீணானது இருக்கின்றது. நெகட்டிவா எதையும் திங்க் பண்றது இல்லை, ஆனா பாசிட்டிவாவே திங்க் பண்றது இல்லை. ஏதாவது வேஸ்டா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆகையினால் மனதின் சேவை தீவிர வேகத்தில் நடைபெறவில்லை. அதனால மனசின் மூலமா சேவை செய்யறது இல்ல, மனதின் மூலமா நீங்க சேவை செய்யணும். பரிசுத்தா மாதிரி பூமி பந்துல பறந்து பாபாட்ட சக்தி வாங்கி கொடுத்துட்டே இருந்தாதான் மனதின் சேவை நடக்கும். இப்போது ஹோலி கொண்டாடுவது என்றால் மனதை வீணானதில் இருந்தும் கூட தூய்மையானதாக ஆக்குவதுதான் ஹோலின்னு சொல்லி சொல்றாரு. மனசை சுத்தமா வச்சுக்கிறது தான் ஹோலின்றாரு. ஹோலி கொண்டாடினீர்களா? கொண்டாடுவது என்றால் ஆகுவது. ஹோலினாலே கொண்டாடணும்னாலே அந்த மாதிரி ஆகணும். உலகத்தினரோ விதவிதமான நிறங்களினால் ஹோலி கொண்டாடுகின்றனர். ஆனால் பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் மீது தெய்வீக குணங்களின் தெய்வீக சக்திகளின் ஞான ரோஜாவின் நிறத்தை தூவி கொண்டிருக்கிறார்கள். அவங்க உலகத்துல எப்படி கொண்டாடுறாங்க? கலர் கலரா பொடியை தூவி கொண்டாடுறாங்க. இங்க பாபா நம்ம மேல என்ன தூவுறாரு? தெய்வீக குணங்களை தூவுறாரு. தூய்மை, சுகம், சக்தி, சாந்தி, அன்பு, அமைதி, இந்த குணங்கள்லாம் நம்ம மேல தூவுறாரு. தெய்வீக சக்திகளையும் தூவுறாரு. ஞான ரோஜாவின் நிறத்தை நம்ம மேல தூவி கொண்டிருக்கிறார்கள். இன்று வதனத்துல இன்னும் ஒரு சமாச்சாரம் நடைபெற்றது. இப்ப வதனத்தோட காட்சியை பாபா சொல்றாரு. ஒன்று உரையாடல் நடந்தது என்பதை கூறிவிட்டோம். ஒன்று பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் பேசிக்கிட்டாங்க. மற்றொன்று என்ன நடந்ததுன்னா, உங்களுடைய நல்ல நல்ல சேவைக்கு துணையாக இருந்தவர்கள் யாரெல்லாம் அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்று விட்டார்களோ அவர்களும் இன்று வதனத்தில் ஹோலி கொண்டாடும் நாளாக இருந்தது. இன்றைக்கு பாபா வதனத்துல என்ன நடந்ததுன்னு நமக்கு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க இங்க ஹோலி கொண்டாடுறீங்களே, அதே மாதிரி வதனத்துலயும் யாரெல்லாம் அட்வான்ஸ் பார்ட்டியா போய் ஏற்கனவே சேவை பண்ணி மம்மா ப்ளஸ் 7 பேர் போயிருக்காங்க. அட்வான்ஸ் பார்ட்டியா ஏற்கனவே சேவையில இருந்தாங்க. பாபாவுக்கு துணையா சாக்காரத்துல இருந்தவங்க சரீரம் விட்டு அட்வான்ஸ் பார்ட்டியில போயிட்டாங்க. இப்ப அவங்க வேற பிறப்புல அட்வான்ஸ் பார்ட்டியா இருக்கிறாங்க. அவங்களும் உலக மாற்ற காரியத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா வேற உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எமர்ஜ் ஆனாங்க. வதனத்துல ஹோலி கொண்டாடும் நாளாக இருந்தது. உங்கள் அனைவருக்கும் கூட எப்போதாவது ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுடைய நினைவு வருகிறது அல்லவா. நமக்கு கூட அவங்க பழைய யாரெல்லாம் நமக்கு பிரம்மா பாபாவோட சாக்காரத்துல நடிச்சாங்களோ, மம்மா, அந்த மாதிரி நிறைய தாதி தீதிகளுடைய அவங்களுடைய நினைவு கூட நமக்கு வருது இல்லையா. தன்னுடைய தாதிகளுடைய தோழிகளுடைய பாண்டர்களுடைய நினைவு வருகிறது அல்லவா சொல்லி கேட்குறாரு. அட்வான்ஸ் பார்ட்டி மிகப்பெரிய குழுவாகிட்டது. இப்போ நிறைய பேர் போயிட்டாங்கல்ல, இந்த கொரோனாலலாம் கூட நிறைய பேர்
போயிட்டாங்க. உடலை விட்டு சரீரம் விட்டு அட்வான்ஸ் பார்ட்டியாக போயிட்டாங்க. இப்போ பெரிய குழுவாயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒருவேளை பெயரை சொன்னால் அநேகர் உள்ளனர். வதனத்தில் இன்று அனைத்து விதமான ஆத்மாக்களும் ஹோலி கொண்டாட வந்திருந்தார்கள். பாபா சொல்கிறாரு, வதனத்தில் இன்னைக்கு ஹோலி கொண்டாட அந்த அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள்லாம் வந்திருந்தாங்க. அனைவரும் அவரவர் முயற்சியின் பிராப்தியின் அனுசாரம் வெவ்வேறு பாகம் ஏற்று நடித்து கொண்டிருந்தார்கள். அவங்க தன்னுடைய முயற்சி பண்ணபடி அவங்க வெவ்வேறு பார்ட்டி இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. உலோகத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அட்வான்ஸ் பார்ட்டியாக பாகம் எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அட்வான்ஸ் பார்ட்டியின் பாகம் இப்போது வரை மறைமுகமாக உள்ளது. ஆனால் அவங்க எங்கெங்கே பிறந்திருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அம்மா எங்கே இருக்கிறாங்க, யாரெல்லாம் அம்மா கூட இருந்தவங்க எல்லாம் போனவங்க தாதி தீதிகள்லாம் எங்கே பிறந்திருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. அட்வான்ஸ் பார்ட்டினோட பாகம் இப்போது வரை மறைமுகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்களும் யோசிக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் கூட யோசிக்கிறீங்க இல்லையா? ஐயோ, எல்லாம் சரீரம் விட்டு போனாங்களே, முழுமை அடைஞ்சு போயிட்டாங்க, பாபாட்ட ஞானம் கேட்டு போயிட்டாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? சம்பூர்ணமாகி தெய்வீக பிறப்பு மூலம் புதிய சிருஷ்டிக்கு நிமித்தமாகுங்கள் என்று அவர்கள் உங்களை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அவங்க நம்மளை சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் எங்களை மாதிரி சம்பூர்ணமாகி தெய்வீக பிறப்பு மூலம் புதிய சிருஷ்டிக்கு கருவி ஆகுங்கன்னு சொல்லி நம்மளை அழைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அனைவரும் தன்னுடைய பாகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவங்களாம் அவங்கவுங்க பாகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நாம் சங்கமேகத்தில் இருந்து வந்திருக்கின்றோம் என்று நினைவு அவர்களுக்கே இல்லை சொல்லி சொல்றாரு. அவங்க வந்து அட்வான்ஸ் பார்ட்டியில் போனாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பழைய பிறவியே மறந்துருச்சு. அவங்க சங்கமேகத்தில் பிரம்மா பாபா கூட சாக்காரத்தில் இருந்ததெல்லாம் மறந்து போச்சு. அவங்களுக்கு அந்த நினைவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா புது பிறப்பு எடுத்துட்டா நம்ம தான் மறந்துடும்ல பழைய பிறவியை, அந்த மாதிரி அவங்க மறந்து போச்சு. தெய்வீக தன்மை உள்ளது, தூய்மை உள்ளது. ஆனால் அவங்கள்ட்ட என்னென்னலாம் இருக்குது, அந்த தெய்வீக தன்மை இருக்குது. ஏன்னா பிகே ஆகி இருந்து தானே சரீரம் விட்டு போயிருக்காங்க. அதனால் அந்த சம்ஸ்காரம் அவங்கள்ட்ட இருக்குது, தெய்வீக தன்மை இருக்குது, தூய்மையா இருக்கிறாங்க, பரமாத்மா அன்பு கூட அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் ஞானம் மட்டும் தெளிவாக எமர்ஜ் ஆகவில்லை. ஆனா அவங்களுக்கு ஞானமே இல்லை. இந்த சிருஷ்டி சக்கரம் ஞானம் இதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதான் பாபா சொல்றாரு, இந்த பிறவிதான் நீங்க படிக்கிறீங்க, அடுத்த பிறவில நீங்க மறந்துடுவீங்க எல்லாத்தையும் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு ஞானம் வந்து எமர்ஜ் ஆகலை, விடுபட்ட தன்மை இருக்குது. ஆனால் எல்லாருலேருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை ஞானம் எமர்ஜ் ஆகிவிட்டால் அனைவரும் மதுபனிற்கு ஓடி வந்து விடுவார்கள் அல்லவா? ஒருவேளை ஞானம் எமர்ஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பழைய பிறவி ஞாபகம் வந்துருச்சுன்னா பாபாட்ட ஓடி வந்துருவாங்க மதுபனுக்கு. அதனால அவங்கள விடுபட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் இவர்களுடைய பாகம் தனிப்பட்டதாக உள்ளது. ஞானத்தின் சக்தி அவங்கள்ட்ட இருக்குது, சக்தி குறையவில்லை. நிரந்தரமாக நியமப்படியான வீட்டின் சூழ்நிலை, அவங்க பிறந்திருக்கிற இடம் வந்து நியமப்படியான வீடு, நியமப்படி நடக்கிற வீடு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. தாய் தந்தையின் திருப்தியான மனநிலை, அவங்க அம்மா அப்பாலாம் திருப்தியாக இருக்கிறாங்க. மற்றும் ஸ்தூல சாதனங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. அந்த அட்வான்ஸ் பார்ட்டி எங்கெல்லாம் போய் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரி சூப்பரான இடத்துல பிறந்திருக்கிறாங்க. வீடு வந்து அந்த மாதிரி நியமப்படி நடக்கிற வீடு, தாய் தந்தை திருப்தியாக இருக்கிறாங்க, ஸ்தூல சாதனங்கள் கூட எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். நியமத்தில் மிகவும் உறுதியாக உள்ளனர். அவங்க வந்து இன்னமுமே அவங்க பழைய பிறவிலேருந்து இந்த பிறவி வந்துட்டாலும் நியமப்படி மிகவும் உறுதியாக இருக்கிறாங்க. காலையில் எழுந்திருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, அந்த உணவு குடித்தல் பழக்கத்தில் கூட நியமமாக கரெக்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. வரிசை கிரமமாக இருக்கிறாங்க, ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. ஆனால் விசேஷ ஆத்மாக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் சொல்லி சொல்கிறாரு. ஆனால் விசேஷமான ஆத்மாக்கள் இருக்கிறவங்க உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சாப்பாடுலாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அவங்க என்ன மாதிரி நடிச்சுட்டு போனாங்களோ அது மாதிரி தான் அவங்கள அட்வான்ஸ் பார்ட்டியில் போய் பிறந்திருந்தாலும் அந்த வீடு அந்த மாதிரி தெய்வீகமான வீடாக இருக்கும், பக்தியில் அந்த மாதிரி இருப்பாங்க, நான்வெஜ் சமைக்காத வீடாக போய் பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நியமப்படியாக அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்முடைய முந்தைய பிறப்பு மற்றும் மறுபிறப்பு மகானாக இருந்தது. பாருங்க, நம்மளுடைய முந்தைய பிறப்பும் மற்றும் மறுபிறப்பு மகானாக இருந்தது மற்றும் இருக்கும் என்பதை உணர்கின்றார்கள். அந்த அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் அவங்களுக்கே தெரியுது, நம்ம போன பிறவியில் ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறோம், நம்மள அடுத்த பிறவி கூட நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பெரும்பான்மையினோரின் தோற்றம் கூட ராயல் குடும்பத்தின் திருப்தியான ஆத்மாக்களாக, நிறைந்திருக்கும் ஆத்மாக்களாக, மகிழ்ச்சியான ஆத்மாக்களாக மற்றும் தெய்வீக குணங்கள் நிறைந்த ஆத்மாக்களாக தென்படுகின்றார்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், இப்போ யாரெல்லாம் அட்வான்ஸ் பார்ட்டியில் போயிருக்காங்களோ அவங்க தோற்றம் எப்படி இருக்குது, ராயல் குடும்பத்தில் திருப்தியாக இருக்கிறவங்களா, நிறைஞ்சு இருக்கிறவங்களா, மகிழ்ச்சியாக தெய்வீக குணங்கள் நிரம்பி தென்படுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இதுவே அவர்களுடைய வரலாறு. இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களாம் சின்ன குழந்தையா தான் பிறந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்களாம் அட்வான்ஸ் பார்ட்டின்ட்டு. அவங்களாம் அடுத்த வரக்கூடிய சொர்க்கத்துக்கு நிமித்தமாக இருக்கிற ஆத்மாக்கள், சொர்க்கம் வர்றதுக்காக ரெடியாக ஆகிட்டு இருக்கிற ஆத்மாக்கள். அவங்க ஏற்கனவே முயற்சிலாம் முடிச்சுட்டு இப்போ அட்வான்ஸ் பார்ட்டியாக பிறந்திருக்கிறாங்க.
அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு அவங்களோட அடையாளத்தை பாபா சொல்றாரு. இதுவே அவர்களுடைய வரலாறு. ஆனால் வதனத்தில் என்ன நடந்தது? இப்ப வந்து பாபா அவங்க எங்க பிறந்திருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சாக்காரத்துல எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப இன்னைக்கு பாபா அவங்களெல்லாம் வதனத்துல எமர்ஜ் பண்ணாரு. ஹோலி கொண்டாடுறதுக்காக எமர்ஜ் பண்ணியிருக்கிறாரு. இப்ப வதனத்துல என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. ஹோலி எப்படி கொண்டாடினார்கள்? ஹோலியில் வெவ்வேறு வண்ணங்களுடைய பல வண்ணப் பொடிகளுடைய தட்டுக்களை நிறைத்து வைக்கின்றார்கள். ஹோலியில என்ன பண்றாங்க? வண்ண வண்ண பொடியை தட்டுல நிறைச்சு வச்சிருக்காங்க. எவ்வாறு பல வண்ண பொடிகள் உள்ளனவோ அது போல வதனத்துல கூட பாபா மிகவும் சூட்சமமான ஜொலிக்கக்கூடிய வைரங்கள் இருந்துச்சாம். வதனத்துல, சூட்சும வதனத்துல அது மாதிரி கலர் கலரா ஜொலிக்கக்கூடிய வைரம் இருந்துச்சாம். ஆனால் கனமானதா இல்லையா, அந்த வைரம் வந்து கனமா இல்ல. எவ்வாறு பொடி கையில் எடுத்தால் லேசா இருக்குதோ அந்த மாதிரி இருந்துச்சாம் அந்த வைரங்கள். அது போல விதவிதமான நிறம் கொண்ட வைரங்களினால் தட்டுகள் நிறைந்து இருந்தனன்னு சொல்லி சொல்றாரு. வதனத்துல பாபா அந்த மாதிரி வச்சிருந்தாரு. நிறைய வைரம், கலர் கலரா வைரங்கள் நிறைஞ்ச தட்டு வச்சிருந்தாரு. எப்போது அனைவரும் வந்துட்டாங்களோ அப்போது வதனத்தின் சொரூபம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்ததுன்னா ஒளி நிறைந்ததாக இருக்கின்றது அல்லவா. அந்த அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள்லாம் எமர்ஜ் பண்ணாராம். எல்லாரும் வந்தோடனே வதனம் வந்து அப்படியே ஒளி நிறைஞ்சு அப்படியே லைட்டு சூழ்ந்ததா இருந்ததாம். பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா சொல்லி சொல்றாரு. ஒளியினுடைய பிரகாசமயமான சரீரமும் ஏற்கனவே ஜொலித்து கொண்டிருக்குது. ஏற்கனவே ஃபரிஸ்தா உடல் ஜொலிச்சிட்டு இருக்குது. பாப்தாதா எல்லாரையும் அவங்களுடைய சங்கமயுக சரீரத்துல எமர்ஜ் பண்ணிட்டாராம். ஏற்கனவே அவங்க நடிச்சாங்கல்ல சங்கமயுகத்துல சாக்கார பாபா கூட, அந்த சரீரத்துல எமர்ஜ் பண்ணி விட்டாராம். அந்த மாதிரி அவங்கள எமர்ஜ் பண்ணோடனே அவங்கள என்ன ஆயிட்டாங்க, எப்போது சங்கமயுக சரீரத்துல எமர்ஜ் ஆனாங்களோ அப்போது ஒருவருக்கு ஒருவர் சந்திக்க துவங்கி விட்டார்கள். உடனே அவங்க எல்லாம் ஒன்னா பேசிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே குஷி. ஏன்னா பாபா கூட நடிச்சது, பாபா கூட எல்லாரும் இருந்தது, அந்த இதெல்லாம் அவங்களுக்கு எமர்ஜ் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் பார்ட்டியின் பிறப்பினுடைய விஷயங்களை மறந்து விட்டனர். அவங்க இப்ப புதுசா பிறந்திருக்கிறாங்கள, அந்த பிறப்பை மறந்து போயிட்டாங்க. இப்ப பழைய இது அவங்களுக்கு எமர்ஜ் ஆயிடுச்சு. சங்கமேகத்தினுடைய விஷயங்கள் எமர்ஜ் ஆகிவிட்டன. சங்கமேகம்னா இப்ப நம்ம பாபாவோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, முரளி படிச்சது, அமிர்த வேலை எழுந்தது, பிரம்மா பாபா கூட இருந்தது, எல்லாமே அவங்களுக்கு எமர்ஜ் ஆயிடுச்சு. அப்படியே குஷி ஆயிட்டாங்க அவங்க. சங்கமேகத்தின் விஷயங்களை எப்போது ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டார்களோ அப்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இப்ப நமக்கே சொல்லும் போதே குஷி வருதுன்னா, அவங்களுக்கு பாருங்க, பிரம்மா பாபா சாக்காரத்துல இருக்கும்போது வாழ்ந்தவங்க, அப்ப எவ்வளவு குஷி அவங்களுக்கு வந்திருக்கும். மிகவும் மகிழ்ச்சியோடு ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்தார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஒருத்தவங்க அப்படியே ஃபரிஸ்தா உடல்ல பேசிக்கிட்டாங்க, மகிழ்ச்சியா பேசிக்கிட்டாங்க. பாப்தாதா கூட பார்த்தார்கள். இவர்கள் மிகுந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம இங்க உட்காந்து அழுகுறோம் சாக்காரத்துல போனவங்களெல்லாம் நினைச்சு. ஆனா அவங்க பாருங்க, அங்க போய் பாபா கூட ஜாலியா ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம அழுகுறோம்ல, பிரம்மா பாபா போயிட்டாரு, மம்மா போயிட்டாங்க, அட்வான்ஸ் பார்ட்டில எல்லாம் போயிட்டாங்கன்ட்டு இங்க போனவங்கள நினைச்சு அழுகுறோம். ஆனா அங்க எல்லாரும் ஜாலியா ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே இவர்களை சந்தித்து விட்டு விடுவோம். தங்களுக்குள் அவரவர் வாழ்க்கையின் அநேக கதைகளை ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டிருந்தார்கள். இவங்க ஜாலியா இருக்கிறாங்க, அதனால பாபா வந்து சந்திக்க விட்டுட்டாரு. சரி, இவங்க ஏதாவது விளையாடிட்டு இருக்கணும்னு விட்டுட்டாரு பாபா. அவங்கவுங்க வாழ்க்கை கதைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் சொல்லிட்டு இருந்தாங்களாம். பாபா அப்படி சொன்னார், பாபா எனக்கு அன்பு கொடுத்தார், அட்வைஸ் கொடுத்தார், அறிவுரை வழங்கினார், பாபா அப்படி கூறுகின்றார், பாபா பாபா பாபான்னு தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். பாபா பாபான்னு தான் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன ஆயிற்று, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அனைவருடைய சம்ஸ்காரங்களை பற்றியும் உங்களுக்கு தெரியும். இந்த குழுவில் அனைவரையும் விட ரமணீகரமானவராக யார் இருந்தார்கள்? தீதி மற்றும் சந்திரமணி தாதி 2 பேரும் தான் ரொம்ப ரமணீகரமா இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உங்களுக்கே தெரியும் அவங்க சம்ஸ்காரம் என்னன்னு சொல்லி சொல்றாரு. என்ன பண்ணாங்கன்னா, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தீதி முதலில் எழுந்தார்கள். சந்திரமணி தாதியினுடைய கையை பிடிச்சாங்க, நடனமாட ஆரம்பித்து விட்டார்கள். ஹோலினாலே ஒரே கொண்டாட்டம் தானே. உடனே வதனத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம் பாருங்களேன். மேலும் தீதி இங்கே போதையில் சென்று விடுவார்கள் அல்லவா. இந்த தீதி இருக்காங்க இல்லையா, தீதி வந்து சந்திரமணி தாதி மற்றும் தீதின்னு எந்த தீதி சொல்றாரு தெரியல, அவங்க எப்பயுமே போதையில போயிடுவாங்களாம். அது போல போதையில நன்றாக நடனம் ஆடினார்கள். மம்மாவை நடுவில் நிக்க வச்சுட்டாங்களாம். மம்மாவை நடுவில் நிக்க வச்சுட்டு
அவர்களை சுற்றி வட்டமாக நின்று கொண்டார்கள். எல்லாரும் அம்மாவை சுத்தி வட்டமா நின்னுட்டாங்களாம். ஒருவருக்கொருவர் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினார்கள். இதெல்லாம் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், கண்ல காட்சியா கொண்டு வந்து நம்மளும் ரசிக்கணும். பாபா சொல்றார், ஒருவருக்கொருவர் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினாங்க, நிறைய விளையாடினாங்க. மேலும் பாப் தாதாவும் பார்த்து பார்த்து மிகவும் புன்னகைத்து கொண்டே இருந்தார்கள். பாபா பாட்டு சிரிச்சிட்டு இருந்தாரு. ஹோலி கொண்டாடுவதற்கு வந்தார்கள், மேலும் விளையாடவும் செய்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அனைவரும் பாப் தாதாவின் கரங்களுக்குள் அடங்கிவிட்டார்கள். அதுக்கப்புறம் எல்லாம் பாபா கைக்குள்ள போயிட்டாங்க மற்றும் அனைவரும் முழுவதுமாக அன்பில் மூழ்கிவிட்டார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு பாபா அன்புல அப்படியே மூழ்கிட்டாங்க. அதற்கு பிறகு பாப் தாதா அனைவரின் மீதும் விதவிதமான வண்ணங்களின் வைரங்கள் இருந்தன. மிகவும் சிறியதாக இருந்தன. எவ்வாறு ஒரு பொருளின் துகள்கள் இருக்கும் அல்லவா, அது மாதிரி ரொம்ப சின்ன வைரங்கள் இருந்தன. ஆனால் ஜொலிப்பு வந்து மிகுதியா இருந்தது. அதை பாப் தாதா எல்லார் மேலும் தூவினார்கள். சரீரமும் ஜொலித்து கொண்டிருந்தது அல்லவா, அதன் மீது இந்த விதவிதமான வண்ண வைரங்கள் ஒட்டியதனால அனைவரும் மிகவும் அலங்கரிக்கப்பட்டது போல ஆகிவிட்டார்கள். சிகப்பு, மஞ்சள், பச்சை, 7 நிறங்கள் என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த 7 நிறங்களும் ஆன வைரங்கள் இருந்தன. அனைவரும் மிகவும் ஜொலித்து கொண்டிருந்தார்கள். சத்தியுகத்திலும் கூட அப்பேற்பட்ட ஆடையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆடை வந்து இங்க ஜொலிச்சிட்டு இருந்தது. அனைவரும் ஏற்கனவே ஆனந்தத்துல இருந்தாங்க. ஏற்கனவே ஹோலில எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப பாபா வைரத்தை வர தூவி விட்டாரு. எல்லாம் ஜொலிச்சிட்டு இருந்தாங்க. பிறகு ஒருவர் மீது ஒருவர் வைரங்களை தூவ ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க எல்லாம் வைரத்தை தூவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோலினாலே என்ன இது பண்ணுவாங்க, நிறத்தை தூவிக்குவாங்களே, இங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, வைரங்களை தூவ ஆரம்பிச்சிட்டாங்க. ரமணீகரமான சகோதரிகளும் நிறைய பேர் இருந்தார்கள் அல்லவா, மிக மிக ஆனந்தமாக கொண்டாடினாங்க. ஆனந்தத்திற்கு பிறகு என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பாப் தாதா முன்கூட்டியே அனைவருக்கும் போக ஊட்டி விட்டார்கள். எப்பயுமே ஜாலியா கொண்டாடின பிறகு சாப்பாடு தான் இல்லையா, பாபா எல்லாருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டாரு. நீங்களும் நாளை தான் போக வைப்பீங்க. ஆனா பாப் தாதா மதுபனுடைய சங்கமத்தினுடைய விதவிதமான போக வந்து எல்லாருக்குமே ஊட்டி விட்டாரு. அதிலும் விசேஷமாக ஹோலியினுடைய போக எதுனா ஜிலேபி. நீங்கள் ரோஜா மலரையும் கூட எண்ணெயில் பொறுக்கிறீங்க அல்லவா, விதவிதமான சங்கமேகத்தின போக பாபா ஊட்டி விட்டாங்க. உங்களுக்கு முன்னதாகவே அவங்க போக சாப்பிட்டாங்க, உங்களுக்கு நாளை கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது, நன்றாக கொண்டாடினார்கள், நடனமாடினார்கள், பாடினார்கள். அனைவரும் இணைந்து ஆஹா பாபா, என்னுடைய பாபா, இனிமையான பாபா என்ற பாடல் பாடினார்கள். எனவே ஆடினார்கள், பாடினார்கள், சாப்பிட்டார்கள். மற்றும் இறுதியாக என்ன நடக்கிறது, வாழ்த்து கொடுத்தல் மற்றும் விடை பெறுதல். கடைசியா என்ன பண்ணுவோம், நன்றி சொல்லிட்டு எல்லாரும் விடை பெற்று வீட்டுக்கு போயிடுவோம்ல, அது மாதிரி அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீங்களும் கொண்டாடினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நம்மளை கேட்குறாரு, இவ்வளோ விஷயம் நான் சொன்னனே, நீங்க மேலே வந்து நீங்களும் நீங்களும் விளையாடுனீங்களா, நீங்களும் கொண்டாடினீங்களா அந்த அட்வான்ஸ் பார்ட்டிகளோட, அப்படியே நம்ம இமேஜின் பண்ணோம் இல்லையா, இப்போ ஜாலியாக இருந்தது இல்லையா, அல்லது கேட்க மட்டும் செய்தீர்களா சொல்லி பாபா கேட்குறாரு. இல்லைன்னா சும்மா கேட்டீங்களா, இல்லை நீங்களே வதனத்துக்கு வந்து கொண்டாடினீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் முதலில் இப்போது ஃபரிஸ்தா ஆகி பிரகாசமயமான உடல் தரித்தவர்களாக ஆகிவிடுங்கள். அப்போ நம்மளும் கொண்டாடணும்னா நம்மளும் ஃபரிஸ்தா ஆகி வதனத்துக்கு போய் பிரகாசமயமான உடல் தரித்தவங்களா ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. ஆக முடியுமா இல்ல முடியாதா சொல்லி கேக்குறாரு. பெரிய சரீரமாக உள்ளதா, இல்லை, நொடியில் ஜொலிக்கக்கூடிய டபுள் லைட் சொரூபம் ஆகிடுங்க. ஆக முடியுமா, முற்றிலுமே ஃபரிஸ்தா ஆயிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரையும் ட்ரில் செய்ய வைத்தார். இப்போ ஒரு நொடியில ஃபரிஸ்தா ஆயிடுங்கன்னு சொல்லி பாபா ட்ரில் செய்ய வைத்தார். இப்போது தன் மீது விதவிதமான நிறங்கள் கொண்ட ஜொலிக்கக்கூடிய வைரங்களை சூட்சும சரீரத்தின் மீது தூவுங்கள் மற்றும் சதா அப்பேற்பட்ட தெய்வீக குணங்களின் நிறம், சக்திகளின் நிறம், ஞானத்தின் நிறத்தை தன் மீது பூசிக்கொண்டே இருங்க. மேலும் அனைத்தையும் விட பெரிய நிறமான பாப் தாதாவினுடைய தொடர்பின் நிறத்தில் சதா வண்ணமயமாக இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்பேற்பட்ட அமரர் ஆகுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாரையும் மேல ஃபரிசாவா வர சொல்லிட்டு அங்க விதவிதமா இருக்கிற அந்த நிறங்கள் கொண்ட ஜொலிக்கக்கூடிய வைரங்கள் அதை தானே எல்லார் மேலேயும் தூவினார் பாபா. அதை வந்து உங்க மேல தூவிக்கோங்க. தெய்வீக குணங்களினுடைய நிறம், சக்திகளின் நிறம், ஞானத்தினுடைய நிறம் உங்க மேல பூசிக்கோங்க. எல்லாத்த விட பெரிய நிறம் எதுனா பாபாவோட சேர்றது. உங்க ஃப்ரெண்டை சொல்லுங்க, உங்களுடைய குணத்தை சொல்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப நம்ம ஃப்ரெண்டு யாரு, நம்ம பாப் தாதா, அவரோட நிறம் தான் எல்லாத்த விட பெரிய நிறம் சொல்லி சொல்றாரு. அவரோட தொடர்புலயே இருங்க, சதா வண்ணமயமாக இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது,
அப்பேற்பட்ட உள்நாடு வெளிநாட்டினுடைய ஃபரிஸ்தா சொரூப குழந்தைகளுக்கு, சதா சுத்தமான உள்ளம், பிராப்தி நிறைந்த குழந்தைகளுக்கு, உண்மையான ஹோலி கொண்டாடக்கூடிய, அதாவது அர்த்தத்துடன் சித்திரத்தை பிரத்யட்ச ரூபத்தில் கொண்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா படைப்பு மற்றும் பணிவில் சமநிலையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா ஆசீர்வாதங்களின் புண்ணிய கணக்கை சேமிப்பு செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு மிக மிக பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளும் பாபாவுக்கு நமஸ்காரம் சொல்லலாம். வரதானம்: இனிமைத்தன்மை மூலம் தந்தையின் அருகாமையை சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய மகானாத்மா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. நம்ம வந்து இனிமையா இருக்கணும். இனிமையா இருந்தாதான் பாபாவுக்கு அருகாமையில இருக்கிறோம்னு அர்த்தம். அப்பதான் பாபாவை நம்மளால காட்சி காட்ட முடியும், பாபாவை நம்மளால பிரத்யட்சம் பண்ண முடியும். அப்ப இனிமைத்தன்மை மூலமா தந்தையின் அருகாமைய காட்சி செய்விக்கக்கூடிய மகானாத்மா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. எந்த குழந்தைகளுடைய சங்கல்பத்திலும் கூட இனிமைத்தன்மை, பேச்சில கூட இனிமைத்தன்மை மற்றும் கர்மத்திலும் கூட இனிமைத்தன்மை உள்ளதோ அவர்கள்தான் தந்தைக்கு அருகாமையில் உள்ளனர் சொல்லி சொல்லிட்டார் பாருங்களேன். நம்ம எண்ணத்துல கூட இனிமேதான், யாரை குறித்தும் இவங்க அப்படி ஆகட்டும், இவங்க என்ன இப்படி சரியில்லை அப்படின்னு கூட நினைக்க கூடாது. எண்ணத்துல கூட யாரையுமே தவறா நினைக்க கூடாது. எல்லாரையுமே நல்லதுதான் நினைக்கணும், எல்லாருக்குமே நல்லதுதான் நினைக்கணும். எண்ணத்துல கூட இனிமைத்தன்மை, பேசுனா கூட எல்லார்ட்டையும் கடினமா பேசக்கூடாது. அன்பா பாசமா இனிமையா பேசணும். அதனாலதான் நம்மள பாபா வந்து கூப்பிடும் போதே இனிமையான குழந்தைகளேன்னு கூப்பிடுறாரு பாருங்களேன். சொர்க்கத்துல நடிச்சவங்க எல்லாருமே இனிமையானவங்கன்னு அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் பேச்சுல கூட இனிமைத்தன்மை, கர்மத்திலையும் நம்ம என்ன செஞ்சாலும் சரி கடன்னு செய்யக்கூடாது, பொறுமையா இனிமையா செய்யணும். கர்மத்திலும் கூட இனிமைத்தன்மை யாருக்கு இருக்குதோ அவங்கதான் தந்தைக்கு அருகாமையில் உள்ளனர் சொல்லி பாபா சொல்றார். ஆகையினால் தந்தை கூட அவர்களை தினமும் இனிமேலும் இனிமையான குழந்தைகளை என்று கூறுகின்றார். மற்றும் குழந்தைகள் கூட இனிமேலும் இனிமையான பாபான்னா பதிலளிக்கின்றனர். எனவே அன்றாடம் கேட்கும் இந்த இனிமையான வார்த்தை இனிமைத்தன்மை நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகின்றது. இப்ப நம்ம கேட்கும் போது என்ன, பாபா நம்மளை இப்படிலாம் சொல்றாரு, அப்ப நம்ம அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி நமக்கு தோணுது இல்லையா? அந்த இனிமையான வார்த்தையை கேட்கும் போது, இனிமையான குழந்தைகளேன்னு ஒரு அப்பா வந்து கூப்பிடுறாரு, அதுவும் கடவுளே வந்து சொல்றாருன்னும் போது, சரி நம்ம ஏன் அப்படி ஆகக்கூடாதுன்னு நமக்கே தோணுது. அதான் பாபா சொல்றாரு, உங்களை இனிமையான வார்த்தை வந்து இனிமைத்தன்மை நிறைந்தவர்களாக ஆக்கிடுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்பேற்பட்ட இனிமைத்தன்மையை பிரத்யட்சம் செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான் மகான் ஆவார்கள் சொல்லி சொல்றாரு. அப்ப கடைசியில யார் வந்து பிரத்யட்சம் பண்ணுவாங்க பாபாவனா, யார் இப்படி இனிமையா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்தாலே கடவுள் மாதிரி தெரியணும். கடவுளே பூமியில இறங்கி வந்த மாதிரி இருக்குதுங்க, நீங்க என்ன இவ்வளோ இனிமையா இருக்கிறீங்க, உலகத்துல நீங்க மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கிறீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம கடவுள்கிட்ட நெருங்கிட்டோம், அவருடைய குணங்கள் நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சது. யார் கூட சேர்றோமோ அந்த மாதிரி சொல்லுவாங்களே, சேர்க்க சரியில்லைன்னா அந்த மாதிரி ஆயிடும்ட்டு, சேர்க்க எப்படியோ அப்படிதான் நம்மளுடைய குணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா கூட சேர சேர பூவோட சேர்ந்த நாரும் மணப்பது மாதிரி பாபா மாதிரியே நம்ம ஆயிடும். அதனாலதான் பாபா வந்து பிரத்யட்சம் பண்றதுக்கு முக்கியமா இனிமைத்தன்மை வேணும்னு சொல்லி சொல்றாரு. இனிமைத்தன்மை தான் மகான் தன்மை ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இனிமைத்தன்மை இல்லை என்றால் மகான் தன்மையின் அனுபவமே ஏற்படாது சொல்லி சொல்றாரு. நம்ம இன்னும் பாபா குழந்தையாயிட்டு ஒரே கடு சிடுன்னு இருக்கிறோம்னா, நம்மள்ட்ட இனிமைத்தன்மையே இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? என்னதான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு உங்க பாபான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அது மகான் தன்மையோட அனுபவமே ஏற்படாது, மகான் ஆத்மாவா நீங்க தெரிய மாட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: எந்த ஒரு காரியத்தையும் டபுள் லைட் ஆகி செய்தீர்கள் என்றால் மனோரஞ்சனத்தின் பொழுதுபோக்கு என அனுபவம் செய்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க வந்து எந்த ஒரு காரியத்தையும் டென்ஷன் ஆகாம, நான் ஃபரிஸ்தா, இந்த உடல்ல இருக்கிற ஃபரிஸ்தா நானு, இந்த காரியம் வந்து இப்போ வந்து இது கர்மத்தின் அனுசாரம் இது ஏற்பட்டிருக்குது, இதை நான் தான் செஞ்சாகணும். நான் இந்த இப்போ ஏதாவது ஒரு கர்மம் செய்கிறீங்க, ஒரு சமையல் செய்ய போறீங்க அப்படின்னா, ஃபரிஸ்தாவாகி நான் ஆத்மா இந்த உடலை ஏற்கிறேன், இந்த உடல் தான் செஞ்சிட்டு இருக்கு, நான் பார்வையாளர் பார்த்துட்டு இருக்கிறேன், சாட்சியாகி பார்த்துட்டு இருக்கிறேன்ட்டு டபுள் லைட் ஆகி செஞ்சீங்கன்னா அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லைன்னா நம்ம டென்ஷனா செய்யற மாதிரி இருந்ததுனால அது வந்து ஒரு மன பாரமா இருக்கும். ஐயோ இவ்வளவு வேலை இருக்குதா, இன்னும் இதை செய்யணும் அதை செய்யணும்ட்டு அப்படியே மன பாரமா உட்காந்து செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா? பாபா பொழுதுபோக்கு மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகும். எப்ப அந்த மாதிரி அனுபவம் ஆகும்னா, எந்த ஒரு காரியத்தையும் டபுள் லைட் ஆகி செஞ்சீங்கன்னா, ஃபரிஸ்தா மாதிரி செஞ்சீங்கன்னா பொழுதுபோக்கா அனுபவம் செய்வீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.